ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்ல இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நேற்று வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, அனைத்தும் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம். ப்ராங்க், சண்டை ப்ராங்க். ஆக்சுவலாக இது வந்து ப்ராங்க்லேயே எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா நிஜமானே அடி விழுந்தது, நிறைய பேர் ரொம்ப ஹர்ட் ஆனாங்க. உடனே முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த ஒரு வாரம் போட்டு இப்போ வந்து சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் சோகம் வரும். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஒரு சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. யார் யாருன்னா, குறிப்பாக அமித், அதுக்கப்புறம் திவாகர், இன்னும் ஒரு சில பேர். சாண்ட்ராலாம் ரொம்ப கதறி அழுதாங்க. சரிங்களா? ஏன் என்ன ஒரு பிரச்சனை இங்கே அமித்துக்கு கோவம் வருதுன்னா, அமித் வந்துட்டு பிரவீன் பக்கத்தில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருப்பார். உங்களை அவர் அடிச்சிட்டது என் காதில் கேட்டுச்சுங்க, என்னால் தாங்க உங்களை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஒரு இடத்துல அழுத்திருப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு வருத்தம், நம்ம காரணமாயிட்டுமே இந்த ஒரு குற்றச்செயலுக்கு அப்படின்ட்டு கம்முடுதன்கிட்ட பேசியிருப்பார். நீங்கள் ஏன் இங்கே யோசிக்கலன்னு. இப்போது அவரை ஏமாத்துற ஒரு விஷயம், ஒரு ப்ராங்க்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு அமித் அவங்களுடைய அந்த எண்ணங்களோட விளையாண்டாங்க, எமோஷன்ஸோட விளையாண்டாங்க. அதனால் அவருக்கு கோவம் பொங்கிட்டு வருது. நேற்று அந்த ப்ராங்கை சொன்னவுடனே செம்மையாக கொந்தளிச்சிட்டார். அதே மாதிரி நானும் திடீர்னு உங்களை அடிச்சுட்டு நானும் ப்ராங்குன்னு சொல்லலாமான்னு கத்துறாரு. கெமியும் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் பண்ண ஒரு காரியத்தால் அடுத்த முறை யாராவது அடிச்சுக்கிட்டாங்கன்னா நாங்கள் அதையும் ப்ராங்க்குன்னு நினைப்போம், இது தப்பு இல்லையா அப்படின்னா வாய்ப்பே இல்லையா. இவர் பெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டா மற்றவங்களாம் வந்து அப்படியே கடைபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அமித் திரும்ப என்னென்னா, நீங்கள் அப்படி நடக்காதுன்னா சொல்லாதீங்க பிரவீன், என்னவெல்லாம் நடக்கலாம் அப்படின்றார். கரெக்ட் தானே? அதுக்கப்புறமா நீங்கள் ஏன் பதட்டமாக வரீங்கன்னு இவர் திரும்ப பாயிறார். பிரவீன் வந்துட்டு அமித் கிட்ட பாயிறார். சரி ஓகே, நான் அடிவாங்க, நீங்கள் எதுக்கு பதட்டமாக வரீங்களா? ஏயா, ஒருத்தன் அடி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதட்டமாக வர்றாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அதே நீங்கள் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கும்போது அன்புக்கு அங்கே ஃபுல்லாக ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருந்தாங்களே, எப்படி இருந்துச்சு? காண்டா இருந்துச்சா? இப்போ அவருக்கு உண்மையாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. அன்றைக்கி வந்து உண்மையாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். சரி, நான் இருந்தும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, கையாலாகாத ஆளாகிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. கடைசியில் அது ஒரு ஃப்ராங்கா சீன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் அவருக்கு வந்துட்டு ஒரு வருத்தம். திரும்பவும் சொல்கிறார், ஏங்க உங்களை அவர் அடித்தது என் காதில் கேட்டுச்சிங்க அந்த சத்தம் அப்படின்னு. ஆமாங்க, நான் ஒரு நடிகன்னா அதை வாங்கி தானே ஆகணுமா? அப்பா, உன் நடிப்பு திறமையை நாங்கள் பார்த்துட்டோம் சாமின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது நடிப்பு திறமையை வந்து இந்த இதில் தான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவோ ப்ராங்க் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. அந்த மாதிரி அழகான ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கலாம். பட் அதை தவிர்த்து இந்த மாதிரி பண்ணதுனால அமித் ப்ரோ ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டார். எமோஷன்ஸ் வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம், அதனால் வச்சு செஞ்சார். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒருத்தங்க அடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவ்வளோ தூரம் எமோஷன்ஸாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னால் தான் அடிச்சு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமும் அதை அவர்கிட்டயே ரகசியமாக சொல்லியிருக்கேன், இதை சொல்லாதீங்க, நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் உண்மையாக ஃபீல் பண்ணுறீங்க, அதனால் சொல்கிறேன், இது ப்ராங்க்னு அவருக்கு மட்டும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையும் சொல்லாமல் ஒரு வாரம் அதை போட்டு அதை வந்து ப்ராங்க்கு அப்படின்னு சொன்னால் அந்த உண்மையாக ஃபீல் பண்ணவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.